உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. திமுகவை எதிர்க்கிறதா காங்கிரஸ்? விஜய் கூட்டணிக்கு முழு தயாரிப்பு. திமுக குறித்த அவதூறு பரப்பும் காங்கிரஸ் தலைவர்கள். உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஏன் இந்திய அளவுலயே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்கு. இந்த ஒரு காமெடியில வடிவேல் இருப்பாப்புல. வடிவேல் வந்து வெள்ளையன் சொல்லியமா வந்துட்டு ஒரு டீ கடை போய் உட்காரக்கூடிய நேரத்துல, அண்ணே அவனே வெள்ளையன் சொல்லியம் போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான், நீ கால் மேல கால் போடுன அப்படின்னா இவரும் கால் மேல கால் போடுவாரு. அண்ணே அவன் கைய பின்னாடி வச்சு கெத்தா சாஞ்சிட்டு இருக்கான், நீங்க சாயின அப்படின்னா இவரு பின்னாடி சேர்ந்து பொத்துன்னு கீழே போய் சேத்துல விழுவாப்புல. அப்படி ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு காங்கிரஸை இழுத்து கொண்டு போய் விடக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் உடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அவங்களுடைய தரவு சம்பந்தமான பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன செஞ்சாரு, இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி விஜயை வச்சு இங்க காங்கிரஸ் நம்ம வளர்ந்துடலாம், நம்மளாம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாச்சே, நம்மளாம் ஆண்ட பரம்பரையாச்சே, நம்ம ஏன் இந்த திமுக கூட ஒன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. இப்ப அதோட அடுத்த கட்டமா போய் தமிழ்நாட்டுல வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமாகி போய் கிடக்குது. உத்தரப்பிரதேசோட ரொம்ப மோசமான கவலைக்கிடமான இடத்துல தமிழ்நாடு இருக்குது. உத்தரப்பிரதேச அதிகமான கடன் உள்ள மாநிலமா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி இப்ப அடுத்த கட்ட ஒரு தீய கொளுத்தி போட்டுக்கிட்டு ஒரு சங்கி எப்படி கூட்டணி குழப்பம் ஏற்படுத்துவாங்களோ அப்பேற்பட்ட வேலையை காங்கிரஸ்ல இருந்து இந்த நபர் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, விஜயை போய் தனிப்பட்ட முறையில போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இவரு போய் விஜயை போய் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை போய் தனிப்பட்ட முறையில போய் சந்திச்சுட்டு வந்து அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா விஜயை புகழ்ந்து பேசக்கூடிய விதத்திலேயே பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து செயல்பட்டாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருச்சி வேலுமணி, அவரு கடந்த சில நாட்களாவே இவர் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரா இல்ல பிஜேபியில தான் போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி போற இடமெல்லாம் திமுகவை விமர்சிக்கிட்டே இருந்தாரு. அதாவது ஒரு கூட்டணியில இருக்கிறமே அப்படிங்கிற அந்த கூட்டணி தர்மம் கூட இல்லாம அங்க இல்லாத பொல்லாத கதையை வச்சு திமுகவை எதிர்த்து பேசுறதே ஒரு வேலையா தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த திருச்சி வேலுசாமி சமீபத்துல தாவேகா கூட சேர்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டாரு. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ் கிட்ட சொல்லாம தான் தாவேகா உள்ள அழைச்சாங்க. தாவேகா உள்ள வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தொகுதியோட எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் இது மாதிரியான பல பேர் வந்து அங்க நாங்க வரல அப்படின்னு சொல்லி அவங்கள விலகிட்டாங்க. ஆனா திருச்சி வேலுசாமி வாண்டடா போய் அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டு என் அன்பு இளவல் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜயை புகழ்ந்து பேசுறாரு. ஆதவர்ஜுனா கூட கட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. இது மாதிரியான வேலைகள், அதாவது இந்த திமுகவையும் காங்கிரஸையும் பிரிக்கிற மாதிரியான ஒரு காரியங்கள்ல இவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதுல பொதுவா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க திமுக பிரிக்கல, விஜயே பயங்காட்டி விஜய் நீங்க எங்களுக்கு சீட் அதிகமா தரணும், இல்லைன்னா நாங்க போய் விஜய் கூட போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டமிடல இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டுமே இந்த இடத்துல பெருசா வந்துட்டு இருக்குது. அதாவது பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு இந்திய கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு, ஒரு கட்டமைப்பு ஒண்ணு உருவாகக்கூடிய நேரத்துல அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கா? இப்போ டெல்லியை நீங்க எடுத்துக்கோங்க. இந்திய கூட்டணிக்குள்ள ஆம் ஆத்மி டெல்லியில இருந்தாலுமே ஆனா அங்க தேர்தல் நேரத்துல ஆம் ஆத்மி தனியாவும் காங்கிரஸ் தனியா தான் அங்க நிக்கிறாங்க. அங்க இடத்துல ஒரு ஒற்றுமை இல்ல. மேற்கு வங்கத்துல போய் எடுத்தாலும் மம்தா பானர்ஜி தனியாவும் காங்கிரஸ் தனியாவும் தான் அந்த நிக்கிறாங்க. கேரளாவில் போய் எடுத்தாலும் கம்யூனிஸ்ட் தனியாவும் காங்கிரஸ் தனியாவும் தான் அங்க நின்று இருக்காங்க. பஞ்சாப்ல போனாலும் அங்க ஆம் ஆத்மி தனியா இவங்க தனியா தான் நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி இந்திய கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை இருந்திருக்கிற நேரத்துல இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் திமுக மட்டும்தான் காங்கிரஸ கூடவே வச்சு ஒரு கூட்டணி கட்சி இந்த ஒற்றுமையோட இருக்கணும், ஒற்றுமையோட இருந்தாதான் பாஜகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற கட்டத்துக்கு அவ்வளவு ஒரு கட்டமைப்போட வச்சிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் யாரு பிரதமர் வருவா அப்படின்னு ஒரு கருத்து வரும்போது, ஒரு சலசலப்பு ஏற்படும் போது ராகுல் காந்தி தான் பிரதமர் பொறுப்புக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். அவர் தான் அந்த கருத்தை அன்னைக்கு முதல்ல முன் வச்சிருந்தாரு. அது இல்லாம எப்பவுமே ராகுல் காந்தியை பத்தி பேசும்போது என் சகோதரன் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அப்ப இந்த ஒற்றுமையெல்லாம் எதுக்கு அவர் செயல்படுத்துறது அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒற்றுமையா, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் இங்க பாஜகவை பலவீனப்படுத்த முடியும். நமக்குள்ள நம்ம கூறுகூறா நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னா பாஜக வட மாநிலங்களை எப்படி ஒரு அரசியல் செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒற்றுமையில இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கள அரசியல்ல சும்மா இருக்காங்க, பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்க கள அரசியல இறங்கி பார்த்தா காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்ல.
ஒரு பிரச்சனைனால களத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் சேர்ந்தவங்க யாரும் பெருசா வரதெல்லாம் கிடையாது. அப்ப அப்படியேப்பட்ட நேரத்திலுமே திமுக அந்த கூட்டணியோட விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில புல்லுரிவுகளாவே செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனை எங்கன்னா டெல்லியில இருந்தாங்க ஆரம்பிச்சது. டெல்லியில வந்து ராகுல் காந்தி ஜோடா யாத்திரை நடத்தினாரா, அது முடிஞ்ச நேரத்துல தான் டெல்லியோட சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் சேர்ந்தவங்க, நமக்கு வந்து பயங்கரமான கூட்டம் சேருது, டெல்லியில வந்து ஆம் ஆத்மி கூட எல்லாம் நம்ம சேர வேணாம், நம்ம தனியா நல்லா பெருசா அடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் காட்டினதால டெல்லியில மொத்தமா போச்சு. ஆம் ஆத்மிக்கு இல்லாம காங்கிரஸ்க்கு இல்லாம மொத்தமா போச்சு. இதே பிரச்சனையை தான் பீகார்ல கடந்த தேர்தலில் கொண்டு வந்தாங்க. பீகார்ல ராகுல் காந்தி ஓட்டு அதிகார யாத்திரான்னு ஒரு யாத்திரை நடத்தினாரு. போகக்கூடிய இடமெல்லாம் கடுமையான கூட்டம் வந்தது. அதை வச்சு என்ன பண்ணாங்க, நம்ம ஆர்ஜேடி கிட்ட அதிகமான சீட்டு கேட்கலாம், அதிகமான நமக்கே நம்ம தனியார் நம்ம ஜெயிச்சிரும் போல இருக்குது, அதிகமான சீட்டு கேட்கலாம் சொல்லி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வாங்கினாங்க. ஆனா கடைசியில் அவங்களால 9 இடம் அவ்வளவுதான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ தன்னுடைய நிலை என்ன, தன்னோட உயரம் என்ன அப்படிங்கிறத காங்கிரஸ் இனியாச்சும் தயவு செஞ்சு அவங்க சிந்திச்சு பார்த்து யாரு கூட கூட்டணி வச்சா நமக்கு சரிப்படும், அது எப்படி அந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டோட நலனுக்கும் எது சரிப்படும் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். அதனால இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து கடன் நிறைய இருக்குது, விஜய் கூட நாங்க போய் கூட்டணி சேர போறோம், விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சில புல்லுருவிகள் இங்க உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கடன் அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டுல அதிமுக இங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது கடனோட பட்டியல் எவ்வளவு கடனை விட்டுட்டு போயிருந்தாங்க. அதாவதுங்க, ஒரு கடன் இருக்குன்னா எல்லா மாநிலத்திலையும் கடன் இருக்குது, இந்தியாவில் அதிக கடன் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு விட்டுட்டு போன பிறகு, நரேந்திர மோடி அரசு ஆட்சி கையில பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு கடன் பன்மடங்கு கடன் இங்க அதிகமாயிருச்சு. அதாவது கடன் எல்லா இடங்களையும், ஜப்பான் அமெரிக்காலுமே கடன் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த கடன் எதுக்காக பயன்படுத்தப்படுது அதை யோசிக்கணும் இல்லையா? இப்ப இங்க அதிமுக அதீத கடன்ல விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனா அங்க வளர்ச்சிக்கான ஏதாவது திட்டமிடல் இருந்துச்சா? ஜிடிபியோட ரேட்லயும் ஜிஎஸ்டிபி ரேட்லுமே தமிழ்நாடு பின்தங்கிய ஒரு நிலையில இருந்தது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடனுடைய விகிதாச்சாரத்தை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது அதிமுக ஜெயலலிதாவுடைய ஆட்சியில 2011 கிட்டத்தட்ட 15%, 14% கடனுடைய அளவு இருந்துச்சு. அவங்க ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 2021 25% அளவுக்கு கடனுடைய அளவுக்கு அந்த டெப்த் அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது 21% குறைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த 25 அந்த கட்டத்தை தாண்டி போகல. ஆனா இங்க கடன் அதிகமா இருக்குது. ஆனா அந்த கடன் எதுக்காக பயன்படுத்தப்படுது? முழுக்க முழுக்க மக்கள் நலன் திட்டனுக்காகவும் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும், மெட்ரோ ரயில் திட்டத்தில இருந்து இப்படி மாநிலத்துடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாகவும் இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல உயர்ந்த ஒரு மாநிலமா, கிட்டத்தட்ட 16% அளவுக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அப்ப இந்த கடன் எதுக்காக பயன்படுத்தினா மாநிலத்தோட வளர்ச்சி, மக்களுக்கான வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து மக்கள் நல திட்டம், புதுமை பெண் திட்டம் மாதிரியான பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் சொல்லி எல்லாமே மக்கள் நலன் திட்டனுக்காக, இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக தான் இந்த கடன் பயன்படுத்தப்படுதே தவிர, ஆனா 19 பிரவீன் சக்கரவர்த்தி என்ன செஞ்சிட்டாரு, உத்தரப்பிரதேசோட மோசமா இருக்குது, கவலைக்கிடமா இருக்குது அப்படின்னு சொல்லி போற போக்கில் அந்த சங்கித்தனமான பேச்சு அடிச்சு விட்டு போயிட்டாப்ல. இதுவே இங்க கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து விஜயை காட்டி இங்க வந்து இவங்க சீட்டு பேரம் பேசுறாங்க, விஜய் கூட போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் கூட போய் காங்கிரஸ் சேர்றது அப்படிங்கிறது அது ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்ப காங்கிரஸுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஓரளவுக்கு ஓட் பேங்க் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருக்கும். காங்கிரஸ் வழக்கமா ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. கன்னியாகுமரி கூட காங்கிரஸ் தனிச்சே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கேரண்டி இல்ல. திமுகவுடைய கூட்டணி இல்லைன்னா அங்க அவ்வளவு பெரிய வெற்றிக்கு சாதகம் இல்ல. ரெண்டாவது, அது காங்கிரஸ் இருக்கக்கூடிய செல்வாக்கு கிடையாது, அது கன்னியாகுமரிங்கிறது நாடார் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. அதனாலதான் அங்க பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல ஜெயிப்பாரு. அப்ப நாடார் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தானே தவிர காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய செல்வாக்கு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் காங்கிரஸ் சார்பில் வந்து வசந்தன் கோவுடைய வசந்தகுமார் அவங்க அந்த இடத்துல ஜெயிச்சாங்க. அவருடைய மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு அவருடைய மகன் விஜய் வசந்த் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சாரு. அப்ப அந்த சமூகத்துக்கான செல்வாக்கு தானே தவிர அந்த கட்சிக்கான செல்வாக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இல்ல நாளைக்கே விஜய் கூட அவங்க கூட்டணியே வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் விருதுநகர்ல ஜெயிச்சாங்க, வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்துல கடைசியில் இழுபறியால தான் காங்கிரஸ் விருதுநகர்ல ஜெயிச்சாங்க. அதுவும் திமுக கூட கூட்டணி இல்லைன்னா அது சுத்தமா வாய்ப்பே இல்லை. அப்ப இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வளமையா ஜெயிக்கிறதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய ஏரியாக்கள் சொல்லி சில இடங்கள் இருக்கா. இப்ப விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைப்போமே, இப்போ அவங்க பல இடங்களில் ஜெயிக்க போறாங்களா இல்ல ஆல்ரெடி ஜெயிக்கக்கூடிய இடத்துல அதிகமா ஜெயிக்க போறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் வழக்கமா அவங்க ஜெயிக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கிறோமே, இப்ப விஜய் கூட கூட்டணி வைக்கிறதால இவ்வளவு நாளா ஜெயிச்ச இடத்துல இன்னும் வெற்றியோட சதவீதம் 1%, 2% கூட ஏற்படலாம். ஆனா மற்ற இடங்கள்ல எங்கேயுமே வெற்றி வாய்ப்பு இல்ல அப்படின்னா அப்போ உள்ளதும் போச்சுனா நொல்லக்கொண்டாதான் அந்த கதை ஆகும். நீங்க விஜய் கூட கூட்டணி வச்சு பல இடங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஒரு புத்திசாலித்தனம். ஆனா விஜய் இன்னும் ஒரு தேர்தல் அணுகிறதுக்கே பயப்படுறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல விஜய் போட்டியிடல.
நாடாளுமன்ற தேர்தல் வருது, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு, அந்த கொள்கை எதிரிக்கு எதிரான ஒரு தேர்தல் வருது, அந்த தேர்தலில் விஜய் வாயை திறந்து பேசல, அதுக்கான எந்த ஒரு செயல்பாடுமே காட்டல. அப்ப அங்கேயுமே இல்லாதல விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கு, விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்க, விஜய் மக்கள் ஏற்பாங்களா, கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா, இந்த எந்த ஒரு தகவலுமே தெரியாது. அப்ப இது எதுவுமே தெரியாம இல்லப்பா அவர் கூட்டம் கூடுதுப்பா அப்படின்னு சொல்லி ஆர்வப்பட்டு அங்க போய் கூட்டம் சேர்ந்து அங்க கூட்டணி சேர்ந்து இருக்கதும் போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் நடுத்தரல நிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். எப்படி வட மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல அவங்க ரெகுலரா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பல மாநிலங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய கையை விட்டு போயிருச்சோ, அப்படி ஒரு நிலைமையில இங்க கூட்டணி தயவுல இருந்தாலாச்சும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 25 சீட்டு கொடுத்தாங்க, அதுல 18 ஜெயிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 9 கொடுத்தாங்க, 9க்கு 9மே ஜெயிக்கப்பட்டது. அப்ப இது திமுக கூட்டணியில இருந்தா இதாச்சும் கிடைக்குது. விஜய் கூட போய் உள்ளதும் போச்சுனா நல்ல கண்ணான்னு போச்சுன்னா இது ஒரு தற்கொலை முயற்சியா மாறிடும் அப்படிங்கறதாலையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த ஒரு பேச்சுமே முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கணக்குகள் பேசப்படுது. அப்ப என்னன்னா இதுல உள்ள இருந்து வரக்கூடிய அதிகமான கருத்துக்கள் என்னன்னா விஜய் கூட இவங்க போய் சேர மாட்டாங்க, அது இவங்களுக்கே ஆபத்துன்ற தெரியும், கடைசியில நடுரோட்டில் நிக்கக்கூடிய ஒரு நிலைமை தெரிஞ்சிடும். ஆனா விஜயை ஒரு தூண்டுகோலா காட்டி பரப்பா விஜய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, அதுவும் ஆட்சியில பங்கு தரன்றாரு, துணை முதலமைச்சர் தரன்றாரு, அமைச்சர் பொறுப்புலாம் தரன்றாரு, நாங்க விஜய் கூட போய் சேருவோம், ஏதோ எத்தனை வருஷமா நம்மளா ஃப்ரெண்டா இருந்துட்டோம், அதனால உங்க கூட இருக்கவே நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ திமுக கிட்ட போன முறை 25 சீட்டு வாங்கணும், இந்த முறை 40 சீட்டு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு விமர்சகங்களுடைய கருத்து சொல்லப்படுது. சரி, இப்ப காங்கிரஸுக்கு வந்து திமுகவுல போன முறை 25 சீட்டு, இந்த முறை 45 சீட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா தினமும் அரசியல பார்க்கக்கூடிய நம்மளுடைய கருத்து கேட்டா அதெல்லாம் ரொம்ப அதிகம். என்ன கேட்டா 25 அதிகம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய களத்துல உழைப்பு என்ன இருக்கு. இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரா அண்ணன் செல்வ பெருந்தைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கட்சியோட வளர்ச்சி ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அந்த கட்சியில இருந்து தினமும் ஒரு அறிக்கை, ஒரு சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த கட்சியில இருந்து ஒரு கருத்தை பார்க்க முடியுது. இது வரைக்கும் காங்கிரஸ் செயல்பாடு என்ன இருந்திருக்குது, ஒண்ணு நம்ம எவ்வளவு தூரம் எல்லாம் போக வேணாங்க. இப்ப நடக்கக்கூடிய எஸ்ஐஆரோட விஷயத்தை எடுத்துக்கோங்க. எஸ்ஐஆரோட விஷயத்துல ஒவ்வொரு திமுக தொண்டனும் நைட்டும் பகலும் தூங்காம வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கடுமையா ஒவ்வொரு இடங்களை கேம்ப் போட்டு ஒவ்வொரு வாக்காளரா வீட்டுக்கு போய் அவங்களுடைய ப்ரூஃபை வாங்கி எழுதி கொடுத்து இவ்வளவு வேலையை திமுக செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, எத்தனை கேம்ப் காங்கிரஸ் சார்பில் இருந்து போட்டாங்கன்னு சொல்லுங்க. எந்த ஒரு முன்னேற்பாடுமே அங்க வந்து பார்க்க முடியாது. சமூகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்குமே காங்கிரஸ் சார்பில் இருந்து எந்த ஒரு பங்களிப்புமே இன்னைக்கு நம்ம களத்துல நம்மளால பார்க்க முடியல. இப்ப எஸ்ஐஆர்ல இருந்து டிராஃப்ட்ல இருந்து பெயர் நீக்கப்பட்ட பிறகு 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட பிறகு கூட அந்த விடுபட்ட மக்களுடைய பெயர்களை சேர்க்கறதுக்காக திமுக திரும்பவும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு செயல்பாடுகள் களத்துல இருக்கும்போது இங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து முழுமையான எந்த ஒரு பங்களிப்புமே இல்லாத போது இந்த 25 சீட்டே என்ன கேட்டா அதிகம், இதுல 45 கேட்கறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர். பகல்லையே பட்ட பகல்லையே கனவு காட்டுறது சமம். சரி, விஜய் கூட போனா விஜய் 40 தருவாரா, காங்கிரஸுக்கு விஜய் 40 தருவா அப்படின்னா விஜய் 40 தர மாட்டாரு, விஜய் 150 சீட்டு கூட கொடுப்பாரு. ஏன்னா விஜய் கிட்ட போட்டி போடுறதுக்கு அங்க ஆளு கிடையாது. அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 6-7 பேர் தவிர விஜய் கிட்ட இங்க வேட்பாளர் கிடையாது. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாருங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட்டணிக்கு யாருமே வரல, யாருமே கமலஹாசன் பக்கம் போகாம கடைசியில சரத்குமார் அவரு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரும் ஒரு மனைவியும் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து சரத்குமார் வந்து சேரும் போது சரத்குமாருக்கு கமலஹாசன் 40 சீட்டு கொடுத்தாரு. அந்த 40 சீட் வாங்கி சரத்குமாருக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ 40 திடுப்பு 40 கொடுத்துறாரு, இந்த 40 வச்சு நான் என்ன செய்வேன், எங்க போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கு இடத்துல ஒரு கடத்துல அப்படி பிடிச்சு எல்லாம் அவங்க வீட்டுல வேலை செய்யற சமையல்காரர், பாத்திரம் கழுவுறவரு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து முடிச்சு எப்படி பார்த்தாலும் மிச்சம் கையில ஒரு 3 சீட் இருக்கு, அதை கொண்டு போய் கமலஹாசன் கையிலேயே கொடுத்துறாரு. ஐயா நீங்க எங்களையோ மதிச்சு அவன் 5 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய் கடன் கட்டால கொடுக்க மாட்டான், எங்களையோ மதிச்சு நீ ஒரு 40 சீட்டை கொடுத்துருக்க பாரு, நீ எங்கேயோ போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த 3 சீட்டை கொண்டு போய் கமலஹாசன் கையிலேயே கொடுத்துறாங்க. இதுதான் கலை யதார்த்தம். அந்த மாதிரி காங்கிரஸ் விஜய் பக்கம் போனாங்கன்னா 100-150 சீட்டு கூட விஜய் கொடுப்பாரு. ஆனா நிக்கிறதுக்கு யார் இருக்கா, அங்க போய் நின்ற வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறத காங்கிரஸ் திரும்ப ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும். அதனால இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா கட்ட வேலைகளுமே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா தரப்புல இருந்து வேலை நடக்குது. அதுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல புள்ளுரிகள் மூலமா வேலை நடக்குது. இதை நான் மட்டும் சொல்லல, இன்னைக்கு காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை, ஏன்னா இந்த புள்ளுரிகள்ல எங்கேயோ அங்கங்க ஒண்ணுதான் இருக்கே தவிர ஒட்டுமொத்த காங்கிரஸ் உடைய கருத்தா இது இல்ல. காங்கிரஸ் உடைய இன்னைக்கு தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை இந்த விஷயத்துல மண்டையிலேயே கொட்டின மாதிரி ஒரு தெளிவான ஒரு அடி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி சிலர் வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில RSS உடைய குரல் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கு, இந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கான பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஆனா திமுக காங்கிரஸ் உடைய உறவு ரொம்ப சுமூகமா ரொம்ப நட்பான முறையில் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை வந்து உத்தரப்பிரதேசத்து கூட தமிழ்நாட்டுடைய நிதி விஷயத்தை ஒப்பிடுறது இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய காட்டாட்சிக்கும் அங்க நடக்கக்கூடிய புல்டோசர் ஆட்சியையும்
தமிழ்நாடு கூட ஒப்பிட்டு பேசுறவரு இவர் ஒரு RSS உடைய ஒரு குரல், இவர் ஒரு யோகியுடைய குரல் அப்படின்னு சொல்லி அந்த பிரவீன் சக்கரவர்த்திய கடுமையான முறையில செல்வ பெருந்தகை கடுமையான முறையில கண்டிச்சிருக்கிறாரு. அதனால இந்த விஷயத்துல காங்கிரஸ் உடனடியா டெல்லி காங்கிரஸ் உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திலுமே பிரவீன் சக்கரவர்த்தி மேல ஒரு கடுமையான புகாருமே செல்வ பெருந்தகை அவங்களுடைய சார்பில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜோதிமணியுமே அது சம்பந்தமா ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோட செயல்பாட வன்மையா கண்டிச்சிருக்காங்க. சசிகாந்த் MP அவருமே அவரோட கண்டனத்தை பதிவு செஞ்சு எங்க கடன் எங்க உத்தரப்பிரதேசோட தமிழ்நாடு ஒப்பிட்டு பேசுறீங்களே, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அவங்க கையில? உத்தரப்பிரதேசம் என்ன வளர்ச்சி இருக்கு, தமிழ்நாட்டுல என்னங்க வளர்ச்சி இருக்குது? ஒரு கடன்னா எல்லா இடங்கள்லயும் தான் கடன் இருக்குது. ஒரு மனிதனுடைய முழு எடையை வச்சு அவனுடைய உடல் திறனை நீங்க அளக்கக்கூடாது. அவனுடைய உடல்ல எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அதை வச்சுதான் ஒரு மனிதனை அளக்கணுமே தவிர உடல் எடையை வச்சு நீங்க அளக்கக்கூடாது. அந்த மாதிரி கடன் இருக்கு அப்படின்னா கடன் எல்லார்கிட்டயே இருக்கு. அந்த கடன் எதுக்காக பயன்படுத்துறதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சசிகாந்த் MP அவருமே ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறதால இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இந்த கூட்டணியோட விஷயத்துல பாஜக எதிர்ப்புன்ற விஷயத்துல ரொம்பவே உறுதியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் அவங்க பாஜகவை எப்படியாவது மறைமுகமா காலை பதிச்சு வச்சிடணும். ஒண்ணு திமுக கூட்டணி விட்டு உடைச்சிட்டா திமுக பலவீனப்பட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி, அல்லது விஜய் பக்கம் காங்கிரஸை கொண்டு போய் சேர்த்துட்டாலும் இங்க திமுக ஆட்சியை விட்டு அகற்றிடலாம்னு சொல்லி எல்லா பக்கத்துக்கான வேலைகளை நடக்கிற நேரத்துல இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க வேண்டியது டெல்லி காங்கிரஸ் மட்டும்தான். அவங்க தான் இதுல கொஞ்சமாச்சும் இனியாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோலோட இருக்கணும். ஏன்னா இப்படி பல மாநிலங்கள்ல இது மாதிரியான செயல்பாடுகள் அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு காணா போன ஒரு கட்சியா மாறிட்டு இருக்குது. நீங்க இதுக்கு எவ்வளவு உதாரணம் சொல்லலாம். இப்ப பிஜேபி எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌகான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா இருந்துட்டு இருக்கிறாரு. அங்க தேர்தல் வரும்போது மத்திய பிரதேசோட எலெக்ஷன் வரும்போது அவரை மத்திய பிரதேசோட முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தல. ஆனா RSS ஒரு உத்தரவு கொடுக்குது, பிஜேபி ஒரு உத்தரவு கொடுக்குது போது மனுஷன் களத்துல இறங்கி வேலை செய்யறாரு. அவ்வளவு கடுமையா வேலை செய்யறாரு. அன்னைக்கு மத்திய பிரதேசத்துல விழுந்த அத்தனை வாக்குகளுமே சிவராஜ் சிங் சௌகானுடைய முகத்துக்காக தான். ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவரு முதலமைச்சரா இல்ல. அப்படியே நீ என்ன முதலமைச்சரா இல்லைன்னா கூட எனக்கான அங்கீகாரம் கொடுக்கலனா கூட இந்த கட்சிக்காக நான் உழைப்பேன், இதுதான் கொள்கையோட நிலைப்பாடுன்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்க ஜெகதீப் தன்கர் எடுத்துக்கோங்க. அவரை அங்க இருந்து துணை ஜனாதிபதியோட பொறுப்புல இருந்து ஜெகதீப் தன்கரை ராஜினாமா செய்யறாங்க. ஆனா அந்த கட்சிக்கு எதிராக அவர் இன்னும் வாயை திறந்து கூட பேசல. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு பாருங்க. பிஜேபி கிட்ட அவங்களுடைய மதவெறுப்பு அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க அந்த தலைமை கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த தலைமை கட்டுப்பாடை காங்கிரஸ் கொஞ்சமாச்ச கத்துக்கணும். எதிரியை பார்த்தாச்சும் ஒரு பாடம் படிக்காதவன் முறையான வீரனா இருக்க முடியாது. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே பலவீனம், எல்லா இடங்கள்லயுமே தோல்வியை சந்திக்கிறது காரணம் என்ன? பீகார்ல அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்தோம், இவ்வளவு சொற்பமான முறையில தோத்து போனதுக்கு என்ன காரணம்னா எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசுமே தலைமையோட சொல்லுக்கு கட்டுப்படுறது இல்ல அப்படிங்கறத அந்த தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த மாதிரி தடியெடுத்தவனா தண்டல்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு இப்படி பேசுறதால இருக்கக்கூடிய செல்வாக்கையும் காங்கிரஸ் இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கறத இந்த இடத்துல புரியுது. அதனால காங்கிரஸ் முழுமையா செயல்பட்டு அவங்க இனியாச்சும் கட்சியை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நாடு முழுக்க அது நடைப்பயணம் செஞ்சு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய அந்த உழைப்பு மாதிரியே இருக்கக்கூடிய தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் செயல்பட்டாங்கன்னா காங்கிரஸா இருக்கும். இல்ல ஆளுக்கு எதை பேசுறாங்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு விட்டாங்கன்னா காங்கிரஸ் RSS மாறிடும். ஓகே, இந்த நிகழ்வுகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய இந்த மாதிரியான கருத்துக்கள், இந்த கூட்டணி உடைபட்டுருமா, விஜய் கூட காங்கிரஸ் போய் சேர்றது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.